அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் செய்யறதுங்க. இடியாப்பத்துக்கு பச்சரிசி 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே கழுவி காய வச்சு அரைச்சது தான். அது கூட இப்போ நமக்கு தேவையான சுட தண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். காய வச்சு எடுத்து பக்கத்தில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது உப்பு, நெய், அவ்வளோதாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமா இவ்வளோ உப்பு தாங்க ஆட் பண்ணேன். உப்பு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் இதுவும் நம்ம வீட்டிலேயே ஆடையெல்லாம் சேர்த்து வச்சு தயார் பண்ண நெய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்ச நெய். இது கூட மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு வரணுங்க. லாஸ்ட் டைம் மறுபடியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். சின்ன ஸ்பூன் தாங்க ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம தண்ணி காய வச்சிடலாம். மூடி போட்டு காய வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முறுக்கு பிழிகிற அச்சை எடுத்துக்கலாம். மூடி வச்சாச்சு. இப்போ தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம தட்டில் ரெடி பண்ணிடலாம். தட்டில் துணி போட்டு ஈர துணி போட்டாச்சு. இப்போ சின்ன ஹோல்ஸ் இருக்க முறுக்கு அச்சு எடுத்தாச்சு. மாவு இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த அச்சில் போட்டு நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துடுங்க. சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து இப்போ பிழிஞ்சால் இன்னுமே சாஃப்டாக அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே இதுவும் பிழிஞ்சு செய்யலாம். அவ்வளோதாங்க. இப்போ பிழிஞ்சிக்கலாம். பிழிகிறது பெருசாக வேணும்னா பெருசாக நம்ம சுற்றிக்கலாம். ஃபுல்லாகவே அப்படி சின்ன சின்னதாக செய்யறதுனாலும் செய்யலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டியாக செஞ்சோம்னா அவங்க கையிலேயே எடுத்து கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வெறுமாகவே சாப்பிடுவாங்க. பால்லாம் சேர்க்காமலே நம்ம பால் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. 2 தட்டுலையும் இதே மாதிரியே பிழிஞ்சு சின்ன சின்னதாக குழி சைஸ்க்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெந்துடும். 10 நிமிஷம் தாங்க, சீக்கிரமாக வெந்துடும். இட்லியை கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும், மெலிசாக இருக்கிறதுனால. அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சுவையான இடியாப்பம் தயாராகிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும். இது ரொம்ப டிஃபிகல்ட் ப்ரொசீஜர்ன்றதுனால செய்ய மாட்டாங்க. இது அவ்வளோலாம் கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப காஸ்ட்லி. இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை நான் செய்வேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான இடியாப்பம் நம்ம சாப்பிட முடியும். இது கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சத்து. தேங்காய் பாலில் ரொம்ப இம்யூனிட்டி நிறைய கிடைக்கிது. அதுக்கப்புறம் பால் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். சர்க்கரை பால் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.